வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம ஃப்ரெண்டோடைய அப்பா வீட்டுக்கு தான் காட்டுக்கு தான் வந்திருக்கோங்க. அவைங்க மானாவாரி கடலை போடுறதுக்கு காட்ட தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அவைங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவரே சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவர்ட்ட கேட்கலாங்க. 5 கலப்பையில 2 அளவு ஓட்டிக்கிறோமுங்க. சரிங்க. 2 அளவு 5 கலப்பையில் ஓட்டிக்கிறேன். ஓகே. 1 மாசம் சும்மா கிடந்ததுங்க. அந்த 5 முதல்ல இப்போ ஓட்டுறது கோடை குளவுன்னு பேருங்க. சரிங்க. இப்போ கொக்கி கலப்பையில 2 அளவு ஓட்டிக்கிறோம். சரிங்க. 6-7 டன்னு மாட்டெருவு போட்டிருக்கிறோம். சரிங்க. அதை இறக்கி ஒரு உழவு ஓட்டிக்கிறோமுங்க. ஓகேங்க. அடுத்து நம்ம எப்போ பருப்பு விடுவோங்க? இனி இப்போ ஒரு வாரத்துக்குள்ள மழை பெஞ்சதுன்னா கடலப்பருப்பு விட்டுருவோமுங்க. ஓ சரிங்க. ஒரு ஏக்கராவுக்கு 50 படி 50 படி 12 வல்லமுங்க கடலை பருப்பு விடணுங்க. நீங்க இங்க வந்து மானாவாரிங்கடிக்கு கடலை பருப்பு வந்து நாட்டு பருப்பு, அதாவது காட்டுக்காய் பருப்பு தான் விடுவீங்க இல்லைங்களா? ஆமாங்க. தோட்டத்து பருப்பு விட்டோன்னா சரியா முளைக்கிறது இல்லைங்க. சரிங்க. அதனால காட்டுக்காய் தான் உடைச்சு ஆ. கடலப்பருப்பு பிஞ்சு பருப்பெல்லாம் எடுத்துட்டுங்க. சரி. நல்ல பருப்பை ரெடி பண்ணி வச்சுக்கிறோமுங்க. சரிங்க. அதில் விவசாய ஆஃபீஸில் பரிந்துரை செய்யப்பட்ட அந்த மருந்துகளை எல்லாம் கலக்கி பருப்பு விட்டுருவோம். சரிங்க. ஒரு வாரத்துக்குள்ள களை கொல்லி அடிச்சிருவோமுங்க. சரிங்க. பருப்பு விட்டு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 30 நாள்ல களை வெட்டுவோமுங்க. சரிங்க. 40வது நாள் ஏக்கராவுக்கு 7 மூட்டை சிப்சம் போட்டு அது ஒரு முறை களை வெட்டுவோம். சரிங்க. போட்டோன்னா ஒரு ஏக்கராக்கு 25 மூட்டை 45 கிலோ மூட்டையில் 25 மூட்டை கடலக்காய் விளையுமுங்க. சரியான விளைச்சல் அப்படிங்கிறது அதுதான். நல்ல மழை தக்க பருவத்தில் எல்லாமே கிடைக்கிறப்ப நல்லா அறுவடைங்கிறது 40 கிலோ மூட்டையில் 25 மூட்டை கிடைக்குங்க. சந்தோஷங்க. சரிங்க. இந்த வருஷம் உங்களுக்கு அதேபடியே கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்களுங்க. நன்றிங்க.